அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வகுப்பில் ஏசி தொடர் சுற்றுவட்டத்தில் அதிர்வு அதிர்வெண்ணை எவ்வாறு அளவிடுவது என்று விவாதிப்போம். ஆப்ஜெக்டிவ். இந்த வீடியோவின் முடிவில் நீங்கள் மின்தடை, மின்தூண்டி மற்றும் மின்தேக்கியை தொடரில் இணைக்க முடியும். ஏசி தொடர் சுற்றுவட்டத்தில் அதிர்வு அதிர்வெண்ணை அளவிடவும். முதலில் அதிர்வு FR பற்றி பார்ப்போம். அதிர்வெண் FR என்பது ஒரு ஏசி சர்க்கியூட்டின் அதிர்வெண். ஒற்றுமை சக்தி காரணி ஏற்படும் போது சுற்று ஒரு மின்தேக்கி மற்றும் மின்தேக்கியை கொண்டுள்ளது. அதிர்வெண் FR ஆல் குறிக்கப்படுகிறது. மின்தடை மூலம் ஏசி. மின்தடைக்கு ஏசி மின்சாரம் அனுப்பப்படும் போது ஒரு ஒற்றுமை சக்தி காரணி உள்ளது. அதாவது தற்போதைய மற்றும் மின்னழுத்தம் ஒரே கட்டத்தில் இருக்கும். தூண்டுதல் மூலம் ஏசி. ஏசி பவர் மின்தூண்டிக்கு அனுப்பப்படும் போது பின்தங்கிய சக்தி காரணி ஏற்படுகிறது. அதாவது மின்னோட்டம் ஒரு கொசைன் கோணத்தில் மின்னழுத்தத்தை பின்தள்ளுகிறது. இதைத்தான் நாம் தூண்டல் எதிர்வினை XL என்று அழைக்கிறோம். தூண்டல் எதிர்வினை XL = 2πfL மூலம் கண்டறியலாம். மின்தேக்கி மூலம் ஏசி. ஏசி மின்சாரம் மின்தேக்கிக்கு அனுப்பப்படும் போது ஒரு முன்னணி சக்தி காரணி ஏற்படுகிறது. அதாவது மின்னோட்டம் ஒரு கொசைன் கோணத்தில் மின்னழுத்தத்தை விட்டு வெளியேறுகிறது. இதைத்தான் நாம் கொள்ளளவு தூண்டல் XC என்று அழைக்கிறோம். XC = 1/2πfC. அதிர்வெண். அதிர்வெண் FRES கொள்ளளவு வினையானது தூண்டல் எதிர்வினைக்கு சமமாக இருக்கும்போது ஏற்படுகிறது. XC = XL. அதிர்வில் நிகர எதிர்வினை XNet 0 மாறும். அதாவது மின்மறுப்பு Z. மின்சுற்று முற்றிலும் எதிர்ப்பு திறன் கொண்டது. Z = R என்பது மின்தடை. அதிர்வெண்ணை கணக்கிடுவதற்கான சூத்திரம் FRES = 1/2π√LC. L என்பது தூண்டல் மற்றும் C என்பது கொள்ளளவு. தாக்கங்கள். எதிரொலியில் மின்சுற்று குறைந்தபட்ச மின்மறுப்பு நிலையில் உள்ளது. கொடுக்கப்பட்ட மின்னழுத்தத்திற்கு அதிகபட்ச மின்னோட்டத்தை அனுமதிக்கிறது. குறிப்பிட்ட அதிர்வெண்களை கடக்க அல்லது தடுக்க வடிகட்டி சுற்றுகளில் அதிர்வு பயன்படுத்தப்படுகிறது. ரேடியோக்கள் மற்றும் தகவல் தொடர்பு அமைப்புகளில் உகந்த செயல்திறனுக்காக ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண் தேர்ந்தெடுக்கப்படும். டியூனிங் சர்க்கியூட்டுகளிலும் இது அவசியம். தூண்டல் மற்றும் கொள்ளளவு தொடரில் இணைக்கப்பட்டுள்ளது. மின்தூண்டியில் மின்சுற்றுக்கு ஏசி மின்சாரம் பயன்படுத்தப்படும் போது சக்தி காரணி பின்தங்கியுள்ளது. இந்த பின்தங்கிய சக்தி காரணி மின்தேக்கிக்கு நகரும் போது பின்தங்கிய நிலை ஒற்றுமையாக மாறும். ஏனெனில் மின்தேக்கியின் முன்னணி சக்தி காரணி தூண்டியால் ஏற்படும் பின்தங்கிய சக்தி காரணிக்கு சமம். ஒற்றுமை சக்தி காரணி நிகழும் இந்த அதிர்வெண் FR என்று அழைக்கப்படுகிறது. வெறுமனே தூண்டல் எதிர்வினை கொள்ளளவு எதிர்வினைக்கு சமமாக இருக்கும்போது அதிர்வெண் ஏற்படுகிறது. XL = XC அல்லது Z = R. நடைமுறையில் அதிர்வெண்ணை அளவிடுவோம். மின்தடை, மின்தூண்டி மற்றும் மின்தேக்கியின் மதிப்புகள் முறையே 100 ஓம்ஸ், 40 மில்லிஹென்றி மற்றும் 0.1 மைக்ரோஃபாரடாக இருக்கட்டும். ஒரு செயல்பாட்டு ஜெனரேட்டர், ஒரு மின்தடையம், ஒரு தூண்டி, ஒரு மின்தேக்கி, 0 முதல் 50 மில்லியாம்ப்ஸ் வரையிலான நகரம் இரும்பு அம்மீட்டர் மற்றும் LED அனைத்தையும் தொடருடன் இணைக்கவும். செயல்பாட்டு ஜெனரேட்டரை இயக்கவும் மற்றும் மின்னழுத்த அளவை 10 வோல்ட்களில் அமைக்கவும். சிக்னலை சைன் அலைவடிவத்திற்கு அமைத்து படிப்படியாக அதிர்வெண்ணை அதிகரிக்கவும். LED ஒளிராமல் இருப்பதை நீங்கள் காணலாம் அல்லது அது ஒளிரலாம். அதிர்வெண்ணை அதிகரித்துக் கொண்டே இருங்கள். ஒரு குறிப்பிட்ட வரம்பில் LED பளபளப்பை தொடர்ந்து காணலாம். LED தொடர்ந்து ஒளிரத் தொடங்கும். அதிர்வெண்ணை கவனியுங்கள். அதை தெளிவாக குறித்துக் கொள்ளவும். அம்மீட்டரிலிருந்து அதிர்வெண்ணை குறித்துக் கொள்ளவும். வெவ்வேறு மதிப்புகளுக்கு எதிர்ப்பு, தூண்டல் மற்றும் மின்தேக்கியை மாற்றவும் மற்றும் நாங்கள் விவாதித்த செயல்முறைகளை பயன்படுத்தி அதிர்வெண்ணை அளவிடவும்.
சுற்றுவட்டத்தில் அதிர்வின் விளைவை பற்றி விவாதிப்போம். அதிர்வு அதிர்வெண்ணின் போது மின்சுற்று ஒரு மின்தேக்கி மற்றும் மின்தேக்கியை கொண்டிருந்தாலும் மின்சுற்று ஒற்றுமை சக்தி காரணியில் செயல்படும். சுற்றுவட்டத்தில் உள்ள மொத்த வினைத்திறன் மிக குறைவாக இருப்பதை இது காட்டுகிறது. எனவே மின்சுற்றில் மின்மறுப்பு குறைகிறது மற்றும் சுற்று வரைபடத்தில் காட்டப்பட்டுள்ளபடி சுற்று முழுவதும் ஒரு CRO கேத்தோட் கதிர் அலைக்காட்டியை இணைக்கவும். ஒரு செயல்பாட்டு ஜெனரேட்டரை பயன்படுத்தி அதிர்வு அதிர்வெண்ணை அமைக்கவும் மற்றும் குறைந்த மின்மறுப்பு மற்றும் அதிக மின்னோட்டத்தின் காரணமாக CROவில் எந்த வெளியீடும் இல்லை என்பதை உறுதிப்படுத்தவும். சுருளில் உள்ள எதிர்ப்பின் காரணமாக ஒரு சிறிய மின்னழுத்தம் மட்டுமே சுற்று முழுவதும் இருக்கும். இந்த வீடியோவிலிருந்து AC தொடர் சுற்றுகளில் அதிர்வு அதிர்வெண்ணை நீங்கள் அளவிட முடியும் என்று நம்புகிறேன். பார்த்ததுக்கு நன்றி. உங்களுக்கு ஒரு அற்புதமான நாள்.